Good evening. Welcome to our investment. Your voice clicked up. கேக்குதுக்கா கேக்குது. லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்திருந்தோம் ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் கிளாஸ் டியூஸ்டே பார்த்தோம்னு லா நினைக்கிறேன். ம். ஆமா ஆமா. அதுல வந்துட்டு டேபிள் பத்தி ஆ, பார்டர் டேவ் பார்டர் கொலாப்ஸ் பேடிங் வித் ஹைட் அதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் பார்த்தோம் அப்படிதான். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் ப்ராஜெக்ட் மாதிரி பண்ண போறோம். ஓகேவா? ஸோ நான் ஆ ஃபர்ஸ்ட் அதோட அவுட்புட் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதான்னு பாருங்க. இன்னைக்கு நமக்கு வந்து செஷன் கிடையாது. இதுக்கு பதிலா நம்ம ப்ராஜெக்ட் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஆ ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? ஆகுது. ஆ, நான் இப்போ ஒரு அவுட்புட் வெயிட் பண்ணி வராது நிமிஷம். ம். அக்கா உங்களுக்கு யாருக்காவது ஏஐ பத்தி தெரியுமா உங்களுக்கு? ஏஐ எப்படி ஒரு டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு? ஏஐ டெவலப் பண்றது. அதுக்கு வந்து பைத்தான் படிக்கிற மாதிரி இருக்கும். மெஷின் லேர்னிங் அந்த மாதிரி படிக்கணும். அல்காரிதம்ஸ். எனக்கு இப்போ கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணணும். எனக்கு இப்ப அந்த ஹேக்கத்தான் உண்டு தெரியுமா? ஸ்மார்ட் ஆமா. இண்டியா ஹேக்கத்தான். ம். அது வருது. அதுல நான் நேம் குடுத்துட்டேன். ஆ ஓகே. ஸோ இப்போ ஒரு டாபிக் எடுத்துக்கேன். பட் எனக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல அது. ஓ, சரி. ஓகே. எனக்கு வந்துட்டு ஆக்சுவலா ஒரு கைட் ஒண்ணு தேவைப்படுது. எப்படின்னா, எப்படி இது பண்ணணும்? ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு, ஒரு கைட் மாரி கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும்க்கா. உங்களுக்கு தெரிஞ்சத சொல்லுங்களேன். ஆ, ஓகேடா. ஓகே. நான் இது ரிலேட்டடா பேசுறேன். நான் பேசிட்டு உங்களுக்கு சொல்றேன். ம். ஆ ஓகேக்கா. ஓகே. கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுவீங்களா? நான் இன்னும் ஆ 2 டேஸோ, 3 டேஸோ டைம் இருக்கு இன்னும். ஓகே. நான் இன்னைக்கு அந்த அக்காட்ட வந்து நான் பேசுறேன். பேசிட்டு ஆ நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேக்கா. ஓகே. அவங்க கிட்ட சொல்றேன். அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகேக்கா. ம். இருங்க, நான் அந்த ஃபைல் அவுட்புட் மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன். ஆ. ஸோ இதுதான் வந்து அவுட்புட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த அவுட்புட் வந்து எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க? நம்ம இவ்வளோ நாள் கிளாஸஸ் பார்த்துருக்கோம் அப்படிதானே? ஸோ பார்டர் ஸ்டைல், டேபிள் எப்படி கிரியேட் பண்றது, அண்ட் டிவ் எப்படி யூஸ் பண்றது, அந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்கோம் அப்படிதானே? ஸோ இதுல வந்து உங்களோட கெஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இதை பார்க்கும்போது இதை யூஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி நமக்கு தோணும்ல. ஸோ அந்த மாதிரி ம். உங்களுக்கு என்ன தோணுது இதை பார்க்க? ஆக்சுவலா டேபிள் போட்டிருக்கு. ஆனா வந்துட்டு 2 காலம் குடுக்கறதுக்கு பதிலா 1 காலம் குடுத்து ஆ லாஸ்ட் இல்ல செஷன் இல்ல இல்ல மட்டும் இல்ல. மைண்ட்ல வைக்காதீங்க. ஃபுல்லா யோசிங்க. இதுவரை நம்ம பார்த்த எல்லா கான்செப்டையும் வச்சு யோசிங்க. ம். பட்டன்ஸா? இந்த பட்டன்ஸ் இது சும்மா நமக்கு ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு மாதிரி தானே இருக்கு. ஆ ஓகே. மே ம். ம்ஹ்ம். ஐடியா இல்லே. ஐடியா ம். இல்லையா? ஆ நீங்களே சொல்லுங்க. ஸோ இதுல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து டிவ் யூஸ் பண்ணி தான் இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்த்தோம் தெரியுமா? டிவ் கிளாஸ் ஐடி பார்த்தோம்ல. ஸோ அந்த ரெண்டே ஆ. ரெண்டு கான்செப்ட் தான் இதுல வந்து ஃபுல்லாவே அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணி இந்த மாதிரி பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன இருக்கு, ஒரு பர்பிள் கலர் இருக்கு அப்படிதானே பின்னாடி. ஸோ இது ஆ. வந்து எனக்கு ஒரு தனி டிவ். ஓகேவா? ஸோ இந்த ம். டிவ்வுக்கு உள்ள நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இன்னொரு ஒரு டிவ் வந்து நான் வச்சிருக்கேன். அது எனக்கு இந்த ப்ளூ கலர் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இப்ப இந்த டிவ்க்குள்ள நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இதுக்குள்ள இந்த ஒரு ரெட் கலர் பாக்ஸ் இருக்கா, அதுவும் ஆ, எனக்கு ஒரு செப்பரேட் டிவ். ஓகேவா? ஸோ ஆ, இதுக்கப்புறமா இந்த ப்ராப்பர்ட்டியே நம்ம அப்படி கீழேயும் கொண்டு வந்துடலாமா? ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட் அதுக்குள்ள டிவ்வுக்குள்ள நான் இந்த கண்டென்ட்டை எழுதி. ஸோ ஃபுல்லாவே இன்னைக்கு என்னதான் டிவ் யூஸ் பண்ணி தான் இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஆ, இது இப்ப எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா? நான் விஷுவல் போட்டா ஆ, இது வந்து நம்ம லாஸ்டா பார்த்த அவுட்புட் அப்படிதானே? ஸோ இப்போ இதுல ம், போயிட்டு நான் ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். box.html அப்படின்னு சொல்லி. Okay. இதுலயே நம்ம வந்து ஸ்டைலும் எழுதி பார்த்துடலாம். ஓகேவா? ஆ, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோட பாடி செக்ஷனுக்குள்ள வந்திருக்கேன். பாடிக்குள்ள நான் என்ன பண்ண போறேன், ஒரு div ஓபன் பண்ண போறேன். ஓகேவா? இப்போ div class is equal to இப்போ நம்ம என்ன பண்ணணும், கிளாஸுக்கு ஒரு நேம் வைக்கணும் அப்படிதானே? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நேம் வச்சுக்கிறேன் இந்த கிளாஸ். ஓகேவா? ஆ, வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா இந்த டிவ்வுக்குள்ளேயே நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் உள்ள பாக்ஸ் நான் எதுக்காகன்னு சொன்னேன், வெளியே உள்ள இந்த பர்பிள் கலர் அப்படிதானே? ஸோ இது ம், வர்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், இந்த இதை வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படிதானே? ஸோ நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன், இது பக்கத்துலயே ஐடி ஈக்குவல் டு நான் பர்பிள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த டிவ்வுக்குள்ளேயே தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதுக்குள்ளதான், அதாவது இந்த பர்பிள்குள்ளதான் எனக்கு என்ன இருக்கு, இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கு அப்படிதானே? சோ இப்ப நான் ஆ, ஒன்ஸ் இந்த இதுக்கு க்ளோஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன ஆகும், இந்த பர்பிள் எனக்கு மேலேயும் முடிஞ்சிரும், அதுக்கு உள்ள எனக்கு இந்த ப்ளூ வராது அப்படிதானே? சோ உள்ள ம். ப்ளூ வரணும்னா நான் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த டிவ்வ டிவுக்குள்ள என்ன க்ளோஸ் டிவ் பண்ணணும்? பண்ணாமலே டிவ்வுக்குள்ளேயே டிவ் வந்து நான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்ப ம், நான் என்ன பண்றேன், டிவ்வுக்குள்ள கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு அதுவும் எனக்கு பாக்ஸ் தான் அப்படிதானே? சோ கிளாஸ் ம், நேம் வந்து எனக்கு சேமா கொடுக்கலாம், பட் ஐடி நேம் தான் எனக்கு எப்படி இருக்கணும், யூனிக்கா இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படிதானே? சோ இது வந்து எனக்கு ம். எதுக்கு, ப்ளூ கலருக்கு அப்படிதானே? சோ ஐடியோட நேம் நான் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஆ, சோ இப்போ இந்த டிவைன் நான் க்ளோஸ் பண்ணல. இப்போ அவுட்புட்ல பார்த்தா அதே சேம் கான்செப்ட் தான். இந்த ப்ளூக்கு உள்ளதான் எனக்கு என்ன இருக்கு, இந்த ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு அண்ட் இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டும் எனக்கு இருக்கு அப்படிதானே? சோ அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த டிவ்வ க்ளோஸ் பண்ணாமலேயே உள்ள பேராகிராஃப் டேக்குள்ள ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்ப என்ன வந்துச்சு, எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்றது வந்துச்சா? எனக்கு ஏன் ம், அந்த பாக்ஸ் இன்னும் தெரியல அப்படின்னா, நான் டிவ்ன்னு சொல்லிட்டு நான் அலோகேட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா எனக்கு அந்த ஸ்பேஸ் என்ன ஆகும்னா, இந்த இடத்துல எனக்கு வந்து அலோகேட் ஆகியிருக்கு. பட் ஆனா நான் அதுக்கு என்ன பண்ணல, கலர் கொடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டல அப்படிதானே? சோ அதனால ம், தான் எனக்கு என்ன ஆகல, அந்த டிஃபரன்ஸ் வந்து எனக்கு இங்க தெரியல. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் நேம்னு கொடுத்துட்டேன். நான் இன்னும் என்ன பண்ணல, அந்த ப்ளூ அப்படின்ற டிவ்வ நான் இன்னும் க்ளோஸ் பண்ணல. ஓகேவா? ஸோ க்ளோஸ் ம், பண்ணாமலேயே அதுக்குள்ளேயே தான் எனக்கு என்ன இருக்கு, ரெட் கலர் பாக்ஸ் இருந்தது அப்படிதானே? இதுல பார்த்தா தெரியும். இதுக்குள்ளேயே தான் எனக்கு என்ன இருக்கு, ரெட் கலர் பாக்ஸ் இருக்கு. கரெக்டா? ஸோ அப்ப நான் என்ன ஆ, பண்றேன், இதுக்குள்ள இன்னொரு டிவ் கொடுக்க போறேன். புரியுதா? ஆ, புரியுது. இப்ப டிவ் கிளாஸ் இதுவும் எனக்கு என்னதான் பாக்ஸ் தான் அப்படிதானே? சேம் கிளாஸ். பட் ஐடி நான் என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறேன். ஏன்னா எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் தான் நான் அப்ளை பண்ணுவேன் அப்படிதானே? சோ இப்போ இந்த ரெட்டுக்குள்ள நம்ம நல்லா பார்த்தோம்னா தெரியும், இதுக்குள்ள எனக்கு என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பி டேக் இருக்கு அப்படிதானே? சோ அப்ப ம், அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், அப்ப இதுக்குள்ள நான் ஒரு பி டேக் கொடுக்குறேன். சோ இந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணணும் நான் கொடுத்துக்கலாம். நான் இப்போ உங்களோட நேம் கொடுத்துருக்கேன். ஓகேவா? சோ இப்ப என்ன ஆயிடுச்சு, எனக்கு இந்த இடத்துல உங்க நேம் வந்துருச்சா? ஆமா. ம். இப்போ எனக்கு இந்த டிவ் வந்து இந்த ப்ளூவோட டிவ் வந்து இங்க இருக்கு அப்படிதானே? சோ நான் இதை என்ன ம், பண்ணிக்கிறேன், அப்படியே காப்பி பண்ணி நம்ம கீழே பேஸ்ட் பண்ணிக்கலாமா? ம், சேம் இதே ப்ராசஸ் தான் பண்றேன். ஓகேவா? இல்ல நம்ம டைப் நோட் பண்ணுவோம். ஸோ டிவ் கிளாஸ் அதே பாக்ஸ் தான். பாக்ஸ்க்குள்ள நான் என்ன பண்றேன், ஐடி வந்து எனக்கு ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஏன்னா நான் வந்து சேம் ப்ராப்பர்ட்டி தான் அப்ளை பண்ண போறேன். ஓகேவா? ஸோ இதுக்குள்ள எனக்கு என்ன வரணும், எனக்கு ஃப்ரீ டேக்ல லாஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கணும் அப்படிதானே? ஸோ ஆ, லாஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன்.
இப்போ இதுக்குள்ள எனக்கு என்ன வரணும்? இதுக்கு கீழ எனக்கு அந்த ரெட் கலர் பாக்ஸ் வரணும். அப்படிதானே? சோ இதுக்கு நான் என்ன பண்றேன்? div class is equal to அப்படின்னு கொடுத்துட்டு அதுவும் அதே பாக்ஸ் தான். பட் ஆனா எனக்கு ஐடி என்ன வரும்? ரெட் வரும். கரெக்ட்டா? ஆ. இந்த ஐடி நேம், கிளாஸ் நேம் இது எல்லாமே வந்து என்னன்னா நம்மளோட சாய்ஸ் தான். இதுதான் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. ஓகேவா? ஸோ நம்ம சாய்ஸ் தான் நம்ம எப்படி வேணா குடுத்துக்கலாம். நான் எதுக்கு அந்தந்த கலரே குடுத்துருக்கேன் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகாம இருக்கும். அப்படிதானே? ஓகே ப்ளூனா ம். ஓகே ப்ளூ கலருக்காக தான் நான் இத குடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் அந்த கலர் நேம அப்படியே குடுத்துருக்கேன். ஓகேவா? இப்ப இதுக்குள்ள நான் ஒரு p டேக் குடுக்குறேன். இதுல வந்து நம்ம பீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இப்ப எனக்கு ம். என்ன வந்துருச்சு என்னோட அவுட்புட்ல? ஃபர்ஸ்ட் நேம் வந்துருச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் நேம் உள்ள பிரிண்ட் ஆயிருக்கு. லாஸ்ட் நேம் வந்துருச்சு. லாஸ்ட் நேமும் உள்ள வந்துருச்சு. கரெக்ட்டா? ஸோ ம். இதுக்கெல்லாம் முடிஞ்ச அப்புறம் தான் லாஸ்ட் தான் என்ன ஆயிருக்கு இந்த பர்பிள் அப்படின்ற ஐடிய நான் டிவ்வ வந்து நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஆ. ஊடையில க்ளோஸ் பண்ணேன். ஊடையில க்ளோஸ் பண்ணா எனக்கு என்ன ஆயிரும்? அந்த பர்பிள் வந்து எனக்கு ஃபுல்லா அதாவது என்டையர் பாக்ஸுக்கும் எனக்கு வந்து என்ன ஆகாம போயிடும்? அப்ளை ஆகாம போயிடும். ஸோ அதுக்காக தான் நான் ம். என்ன பண்ணியிருக்கேன்? இந்த மாரி குடுத்துருக்கேன். ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டைல் எழுதணும். கரெக்ட்டா? ஸ்டைல் வந்து நான் என்ன பண்ணுவேன்? பாடிக்கு வெளிய வந்து எழுதுறேன். சோ இப்ப இதுல வந்து ஃபர்ஸ்ட் நான் இந்த பாக்ஸுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? பர்பிள் கலர் குடுத்துருந்தோம். அப்படிதானே? சோ ஐடி ஆ. மென்ஷன் கேட்கறதால நான் என்ன பண்ணணும்? ஹேஷ் பர்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்கணும். ஓகேவா? சோ இப்ப இந்த பர்பிள்குள்ள நான் என்ன பண்றேன்? பேக்கிரவுண்ட் கலர் பர்பிள் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். அப்ப என்ன ஆயிடுச்சு எனக்கு? ஃபுல் ஃபுல்லா அந்த டிவ் ஃபுல்லாவே எனக்கு என்ன ஆயிருக்கு? இந்த பர்பிள் கலர் அப்ளை ஆயிருக்கு. கரெக்ட்டா? ம். புரியுதா? இதுல இருந்து இது வரை ஃபுல்லா டிவ் இருக்கு. ஃபுல்லுக்குமே எனக்கு வந்து அப்ளை ஆயிடுச்சு இந்த பர்பிள். இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்? நான் ப்ளூ குடுத்துருந்தேன். அப்படிதானே? இதுக்குள்ள எனக்கு ப்ளூ வரணும்னு சொல்லிட்டு. இப்ப அதே மாதிரி தான் ஹேஷ் ப்ளூ அப்படின்னு குடுத்துட்டு இதோட பேக்கிரவுண்ட் கலர் செட் பண்றேன். ப்ளூ. இப்போ ப்ளூ செட் ஆயிடுச்சா? இதே மாதிரி ம். நான் ரெட்டுக்கும் பண்ண போறேன். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஹேஷ் ரெட் அப்படின்றத குடுத்துட்டு பேக்கிரவுண்ட் கலர் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கணும். கொடுத்தது என்ன ஆயிடுச்சு? அந்த இடத்துல எனக்கு பேக்கிரவுண்ட் கலர் ரெட் கலர்ல எனக்கு செட் ஆயிடுச்சு. அப்படிதானே? இப்போ நான் ஆ. இதோட அவுட்புட் பாக்குறேன். இது எனக்கு எப்படி இருக்கு ஆக்சுவலா? ஒரு பேடிங் இல்ல. பட் ஒட்டி இருக்கு. அப்படிதானே? சோ நான் என்ன ம். பண்ண போறேன்? இப்போ என்னோட பேடிங் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரெக்ட்டா வந்துரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் இந்த பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எடுத்தேனா, சோ இந்த பாக்ஸோட பேடிங்க நான் இன்க்ரீஸ் பண்றேன். அப்ப என்ன ஆகும்? எனக்கு கன்டென்ட் எல்லாமே கொஞ்சம் உள்ள தள்ளி வரும். கரெக்ட்டா? சோ இந்த ம். பாக்ஸ் வந்து எனக்கு ஒட்டி வருதா? சோ அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் கன்டென்ட் வந்து உள்ள தள்ளி வரும். சோ பேடிங் என்ன பண்ணிக்கிறேன்? ஒரு 10 பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்கேன். இப்போ நான் பேடிங் குடுத்த உடனேவே பாருங்க, எனக்கு என்ன ஆயிடுச்சு? எல்லாமே 10 பிக்சல்ஸ் உள்ள தள்ளி வந்துருச்சு. அப்படிதானே? ம். கரெக்ட்டா? இது நம்ம எப்படி மொத்தமா எடுக்கணும்? குடுத்துட்டீங்களா பேடிங்? ம். மொத்தம் ஓகே, ஓகே, ஓகே. பாக்ஸ். எடுத்துட்டேன். இப்ப எடுத்தா எனக்கு என்ன ஆகுது? எல்லாமே ஒட்டி இருக்கு. அப்படிதானே? இப்ப எனக்கு அந்த ம். பர்பிள் கலரே தெரியல. கரெக்ட்டா? ஏன்னா அந்த ம். பர்பிள் என்ன ஆயிடுச்சு? பர்பிள்க்கு மேலயே எனக்கு இந்த ப்ளூ வந்து ஓவர் ரைட் ஆயிடுச்சு. அதாவது ம். எப்படி சொல்றது? இப்ப நான் அந்த பர்பிள் ஐடிக்குள்ள இப்ப நான் வேற ஏதாவது ஒரு ப்ரீ டேக் ஏதாவது நான் எழுதியிருந்தேன்னு வைங்களேன். அது ஆ. வந்து எனக்கு இந்த இடத்துல விசிபிள் ஆயிருக்கு. இப்ப நம்ம எழுதி வேணா பார்ப்போமா? இப்ப இந்த பர்பிளுக்குள்ள நான் டைரக்ட்டா ப்ளூன்ற டிவ்வ ஓப்பன் பண்ணிட்டேன். அப்படிதானே? அதனால தான் ம். எனக்கு என்ன ஆகல? பேடிங் குடுக்காம இருக்கிறப்போ எனக்கு அந்த பர்பிள் வந்து தெரியல. இப்ப நான் இதுவே இதுக்குள்ள நான் இப்போ ஒரு சும்மா ஒரு ப்ரீ டேக் எழுதுறேனே, ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். இப்ப தெரியுதா நமக்கு இது? நான் எதுவுமே ம். எழுதல அப்படின்றதால தான் எனக்கு என்ன ஆயிடுச்சு? அந்த ப்ளூ வந்து மேல அப்படி வந்து வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்ல அந்த மாரி. பேடிங் குடுக்கவுமே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இதுவும் உள்ள தள்ளி வரும். சோ அந்த ம். பர்பிளுக்கும் எனக்கு என்ன ஆகும்? கொஞ்சம் அதாவது பர்பிள் அந்த டிவ்ல எனக்கு அந்த ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கா, அந்த பாக்ஸ் வந்து உள்ள தள்ளி எனக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? அதுக்காக தான் நான் இந்த பேடிங் வந்து செட் பண்றேன். இது வந்து எனக்கு எல்லா கிளாஸுக்கும் செட் ஆகணும். அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், டாட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேடிங் வந்து நான் 10 பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். புரியுதா இந்த பேடிங் கான்செப்ட்? ஆ புரியுது.
இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் என்ன ஆயிருக்கு? இங்க இருந்து 10 பிக்சல்ஸ் உள்ள தள்ளி வந்திருக்கு. ஸோ எல்லா சைடுலயும் அதே மாதிரி தான். இங்க இருந்து 10 பிக்சல்ஸ் உள்ள தள்ளி வந்திருக்கு. இப்போ இங்க ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஆயிருக்கு எனக்கு? இதையும் நம்ம ப்ளூவையும் பாக்ஸ்ன்னு தானே கிளாஸ் எடுத்திருந்தோம். ஸோ அதனால ம். என்ன ஆகுது? இந்த இடத்துல இருந்து இது 10 பிக்சல்ஸ் உள்ள தள்ளி வந்திருக்கு. இதுக்குள்ள நம்ம இந்த ஜோஸ் வச்சிருந்தோம் அப்படிதானே? அதாவது இந்த ரெட் பாக்ஸ். ஸோ இதுவும் என்ன ஆயிருக்கு? எனக்கு இங்க இருந்து 10 பிக்சல்ஸ் உள்ள தள்ளி வந்திருக்கு. இந்த மாதிரி எனக்கு அப்ளை ஆயிருக்கு. ஓகேவா? ம். புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா? புரியுதுக்கா, புரியுது. ம். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், பாக்ஸுக்கான பேடிங்க நான் வந்து முடிச்சுட்டேன். இதுக்கப்புறமா இப்ப நமக்கு இந்த ஃப்ரீ டேப்க்கான அலைன்மென்ட் நம்ம கொஞ்சம் செட் பண்ணலாமா? இப்ப நான் என்ன ம். பண்றேன், மொத்தமே நான் 2 ஃப்ரீ டேக்குள்ள தான் எழுதியிருந்தேன் அப்படிதானே? ம். ஸோ இப்ப இதோட கலர் வந்து நான் சேஞ்ச் பண்றேன். ஸோ கலர்னா என்ன ஆகும், எனக்கு டெக்ஸ்டோட கலர் வந்து சேஞ்ச் பண்றதுக்கு யூஸ் ஆகிறது தான் இந்த கலர் ஒயிட். சரியா? ஸோ நம்மளோட அவுட்புட் வந்து இதுதானே. ஸோ இதுல எப்படி இருக்கு, எனக்கு இந்த ஒயிட் கலர்ல இருக்கா. ஸோ அதனால நான் அதே மாதிரி இங்கேயும் ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஆ. இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, மார்ஜின் 0 பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த மார்ஜின் அப்படின்றது எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ இந்த அதாவது அந்த லைன்ல இருந்து எனக்கு கண்டென்ட் வந்து எவ்வளோ, இப்போ இதுல பாருங்களேன், ஸ்பேஸ் எனக்கு அதிகமா இருக்கு அப்படிதானே. ஸோ இப்போ இதுல மார்ஜின் எனக்கு என்ன இருக்கு, அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இப்போ நான் மார்ஜின் 0 கொடுத்தேன் அப்படின்னா, அந்த இடத்துல எனக்கு என்ன ஆகாது அப்படின்னா, மார்ஜின் வந்து 0 பிக்சல்ஸா செட் ஆயிடும். அதாவது இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எனக்கு ஆக்குப்பை ஆயிருந்ததா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தப்போ இருந்தா, இந்த ஃபர்ஸ்ட் நேமுக்கும் ஜோஸுக்கும் இடையில நிறைய ஸ்பேஸ் இருந்தது அப்படிதானே, இந்த பாக்ஸுக்கும் ம். இடையில. ஸோ அந்த மாதிரி லெஃப்ட் ரைட்டு டாப் பாட்டம்னா எனக்கு மார்ஜின் எல்லாமே எனக்கு என்ன ஆயிடும், 0 பிக்சல்ஸ், அதாவது எனக்கு ஒட்டி வந்து ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ ஆ. இதே மாதிரி நான் பேடிங்கும் 0 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன். இந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா நம்மளோட அவுட்புட் வந்து வந்துடும். மார்ஜின் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு இடையில வந்து நமக்கு ஸ்பேஸ் அதிகமா இருந்தது அப்படிதானே. ஸோ அதை வந்து ம். நம்ம டிக்ரீஸ் பண்றதுக்காக தான் நம்ம மார்ஜின் 0 பேடிங் 0 அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஆ. ஆ. புரியுது. வேற என்ன பண்ணலாம், நம்ம டைட்டில் மாத்துவோமா? புரிஞ்சுதா எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு? இந்த div கான்செப்ட்ஸ் எல்லாமே புரிஞ்சுதா? எப்படி divக்குள்ள புரியுது. div செட் பண்ணி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு? ம். புரிஞ்சுது, புரிஞ்சுது. ஹோல் divக்குள்ள நான் ஒரு div வச்சிருக்கேன். அதுக்குள்ள ஒரு p tag. இந்த ரெட் பாக்ஸுக்கு அகைன் நான் ஒரு div யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ஓகேவா? ம். புரியுது. டிவோப்ல கிளாஸ் ஐடி யூஸ் பண்ணணும். ம். ஐடிக்கு நான் எல்லாத்துக்கும் வந்து தனித்தனியா கிளாஸ் வந்துட்டு வந்து ஸ்டைல்ஸ். மூணுத்துக்குமே வந்து எனக்கு சேமா வர்றதால நான் என்ன பண்ணிட்டேன், மூணுத்துக்குமே ஒரே மாதிரி கிளாஸ் வந்து நான் பாக்ஸ் வந்து கொடுத்துட்டேன். பட் எனக்கு வந்து நான் கலர் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும்னு ஆசைப்படுறேன் அப்படிதானே மூணுத்துக்கும். ஸோ அதனால தான் ம். நான் என்ன பண்ணிட்டேன், ஐடி மென்ஷன் பண்ணி ஒவ்வொரு கலர் வந்து அதுக்கு செட் பண்ணியிருக்கேன். ஆ. ஓகே. ஏதாவது டவுட் இருக்கா இதுல? இல்லக்கா, டவுட் இல்ல. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சின்ன டவுட். ஆக்சுவலா இது ம். சம்மந்தப்பட்டது இல்ல அது. சப்போஸ் ஒரு கேளு. வெப்சைட் லான்ச் பண்ணணும்னா, அதுக்கு வந்துட்டு எவ்வளோ ஆகும்? எவ்வளோ ஆகணும் எப்படி கேக்குறீங்க? அந்த டொமைன்லாம் வாங்குற மாரி இருக்குமோ? வெப்சைட்ல லான்ச் பண்ணணும் அப்டின்னா, கம்ப்ளீட்டா ரெடி பண்ணி, அப்படி லான்ச் பண்ணணும்னா? ம். அதாவது கூகுள்ல அந்த மாதிரி லான்ச் பண்றது கேக்குறீங்களா? ஆ, ஆமா, ஆமா. இந்த ப்ராஜெக்ட்லாம் லான்ச் பண்ண சொல்லுவாங்கல்ல அத. அப்படிதான் அவங்க ஆ. சப்மிட் பண்ணணும் இல்லையா? இல்ல இல்ல அதுக்கு எவ்வளோ ஆகும்? அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க. இப்ப நீங்க ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் அதுக்கு தானே கேக்குறீங்க லான்ச் ஆமா, பண்றதுக்கு? ஆமா. ஆமாமா. அதுக்கு வந்து ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் போர்ட்டல்ல வந்து ஃபர்ஸ்ட் இப்ப நீங்க ஐடியா குடுக்க போறீங்க அப்படிதானே? ம். ஆமா. இதுல வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு உங்களோட ஐடியா சப்மிஷன் மாதிரி தான் இருக்கும். அதுல வந்து ம். மேபி நீங்க ஒரு சின்னதா ஒரு சாம்பிள் அவுட்புட் மாதிரி நீங்க அதுல வச்சீங்க அப்படின்னாலே
அது உங்களுக்கு வந்து பெஸ்ட்டா இருக்கும். கொஞ்சம் ஈஸியா செலக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ம். ஆ. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபைனலா அவுட்புட் வந்து அது லான்ச் பண்றது எப்படி அது எனக்கு கரெக்ட்டா தெரியல. நான் மேபி பார்த்துட்டு வேணா உங்களுக்கு சொல்றேன். ஆ. ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு உங்களுக்கு ஐடியா சப்மிஷன் அப்படிதானே? ஸோ உங்களோட ம். ஐடியா சப்மிட் பண்ணுங்க. அது கூட நீங்க வந்து முடிஞ்சது அப்படின்னு உங்களோட சின்னதா ஒரு சாம்பிள் அவுட்புட்னாலும் நீங்க அதுல ஷோ பண்ணி காட்டலாம். எப்படியும் அதோட ஸ்கிரீன்ஷாட் தானே வைப்பீங்க பிரசன்டேஷன்ல. அந்த மாதிரி ஆமாமா. வச்சு வந்து நீங்க வேணா காட்டலாம். காட்டுனீங்கன்னா கொஞ்சம் டக்குன்னு செலக்ட் ஆகும். எப்படியும் நெக்ஸ்ட் லெவல் போறப்ப தான் நம்ம வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் எல்லாமே பில்ட் பண்ணி கம்ப்ளீட்டா குடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே. இப்ப ஸ்டார்ட்டிங்ல வந்துட்டு நம்ம ஐடியா மட்டும் உங்கள்ட்ட சொன்னா போதும்ல? ஆமா. ஐடியா சொன்னா போதும். முடிஞ்சது அப்டின்னா, நீங்க வந்து சின்னதா லைட்டா உங்களோட ப்ராஜெக்ட் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்டின்ற மாரி அவங்களுக்கு வந்து நீங்க காட்டலாம். சின்னதா ஒரு அவுட்புட் ஸ்க்ரீன் மாதிரி வச்சு காட்டலாம். ஆ ஓகே, ஓகே. இல்ல ஆக்சுவலா ரொம்ப டைம் கம்மியா இருக்கு. இப்போ 29ஆம் தேதி வந்துட்டு ஆ சப்மிட் பண்ணணும்னு சொன்னாங்க. காலேஜ்ல இன்டர்னல் ஹேக்கத்தான் நடக்கும்னு சொன்னாங்க. எங்களுக்கு ஓ! சொன்னது வந்துட்டு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே சொன்னாங்க. டாபிக் செலக்ட் பண்ணதே இன்னைக்கு தான் பண்ணி முடிச்சேன் டாபிக்கு. ஆ ஓ! சரி, சரி. மத்த எதுவும் செட் ஆவல. பிளாக் செயின் ஒண்ணு பார்த்தேன். ஆனா அதோட ஐடியா எனக்கு வந்துட்டு சுத்தமா புரியல. இப்போ பிளாக் செயின் வந்து எப்படி இருக்கும் அப்டின்னா, ஃபுல்லாவே வந்து நீங்க அதுக்கு வந்து இது செலரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. அது ஆ லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும். அத வச்சு தான் நம்ம பிளாக் செயின் எல்லாமே பண்ற மாரி இருக்கும். ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட் ஆ அது பத்தி வந்து பேசிக்கா நமக்கு ஒரு ஐடியா இருக்கணும் அத பத்தி. அது எதுவுமே அதான் அந்த செலரிட்டின்னு ஐடியா சொல்லிட்டு வந்துட்டு அந்த ஐடியா வந்துட்டு ஏதோ 51% அட்டாக்ன்னு சொல்லிட்டு அதுல இருக்கு. ப்ராப்ளம் வந்துட்டு ஸ்டூடெண்ட் இன்னோவேஷன்ல ப்ராப்ளம் நம்மளே டிஃபைன் பண்ண சொன்னாங்க. அப்போ நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது 51% ப்ராப்ளம்னு ஒண்ணு இருக்கு. ஆனா வந்துட்டு எனக்கு அது எந்த மாரி ஒர்க் ஆகுது, பிளாக் செயின் எந்த மாரி ஒர்க் ஆகுதுன்னே சுத்தமா ஐடியா இல்ல. நெறைய ஆக்சுவலா பேர்ட்ட கேட்டு பிளாக் செயின் பார்த்தேன். வந்து ஓகே, ஓகே. சொல்லுங்க, சொல்லுங்க. ஆ நெறைய பேர்ட்ட கேட்டு பார்த்தேன். யாருமே வந்துட்டு அந்த அளவுக்கு பிளாக் செயின்ல ஐடியா இல்ல. ஆ இது ரொம்ப டஃப்பான ப்ராஜெக்ட். இதுக்கு வேற ப்ராஜெக்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நானும் ம். வந்துட்டு நெறைய சர்ச் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்துட்டு கடைசில சரி, ஆ அவங்களே ஒரு டாபிக் குடுத்து எடுக்கிற மாரி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஏஐ ப்ராஜெக்ட் எடுத்தேன். இப்போ டேட்டா கூட வந்துட்டு ஓரளவுக்கு வந்து தேடிட்டு இருக்கேன். டேட்டா கூட கிடைச்சிரும். ஆனா வந்துட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணன்னு தெரியல எனக்கு அது ப்ராஜெக்ட்ட. ஒரு எனக்கு வந்து புரோட்டோடைப் கூட வந்துட்டு ஆ சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. ஆ புரோட்டோடைப் வந்துட்டு எப்படி ரெடி பண்றதுன்னு தெரியல எனக்கு. ரொம்ப குழப்பமா இருக்கு அது. எங்கருந்து ஸ்டார்ட் பண்ணனே தெரியல. ஓ! எனக்கு வந்து ஏஐ பத்தி அவ்வளவா ஐடியா இல்ல. பட் அதுக்கு ஆ, வந்து மிஷின் லேர்னிங் அந்த மாரி அல்காரிதம்ஸ் லேர்ன் பண்ற மாரி தான் இருக்கு. எம்எல் ரிலேட்டடா போனீங்கன்னா, பைத்தான் யூஸ் பண்ணி பண்ற மாரி தான் அல்காரிதம்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ற மாரி இருக்கும். பேசிக்கா ஆ, பைத்தான் தெரிஞ்சாலே பண்ணலாம். அந்த மாரி தான் இருக்கும். எம்எல் எல்லாமே பொறுத்தவரையில. ஆ ஆ, அத பத்தி எனக்கு அவ்வளவா ஐடியா இல்ல. பிளாக் செயின் பத்தி வேணா சொல்றேன். பிளாக் செயின் அப்படின்றது என்னன்னா, நெறைய பிளாக்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அது எல்லாமே கம்பைன் பண்ணி இருக்கிற மாரி இருக்கும். இப்போ வந்து ம், இப்ப நம்ம பேங்க்லாம் எடுத்தோம்னா, இப்ப நமக்கு வந்து சென்ட்ரலா ஒருத்தவங்க இருக்காங்க அப்படிதானே? ஸோ அவங்க ஆ, மூலமா நம்ம வந்து என்ன பண்றோம்? எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். அமௌண்ட் எல்லாமே அப்படிதானே? பட் இந்த ம், பிளாக் செயின்ல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கரன்சி எல்லாமே டிஜிட்டல் ஃபார்மேட்ல இருக்கும். அதாவது ம், டிஜிட்டல் ஃபார்மேட்னா எப்படி இப்ப நம்ம நம்ம யூஸ் பண்ற ருப்பீஸ் வந்து நம்ம கையில எடுத்தும் நம்மளால யூஸ் பண்ண முடியுது அப்படிதானே? பட் பிளாக் ம், செயின்ல வந்து எப்படி இருக்கும்னா, எல்லாமே டிஜிட்டல் கரன்சியா இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா, பட் நீங்க அத வச்சு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் Amazonல ஏதோ ஒண்ணு வாங்க போறேன், ஆர் ஏதாவது ஒரு ஒரு விஷயம் பண்ண போறேன்னா, அது எல்லாமே பண்ணிக்கலாம். கரன்சி எல்லாமே டிஜிட்டலா இருக்கும். நம்மளோட கைக்கு வராது. அதே மாதிரி என்ன ஆகும்னா, நம்மளோட டிரான்சாக்ஷன் பண்றோம்ல, இப்ப நானே ம், உங்களுக்கு வந்து ஒரு 5000 சென்ட் பண்றேன்னு வைங்களேன். இப்ப ம், நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் அப்படின்னா, இந்த டிரான்சாக்ஷனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியா ஒரு பிளாக் வந்து கிரியேட் ஆயிடும். இந்த பிளாக்ல ம், என்ன ஆகும்னா, என்னோட ஹேஷ் வச்சு ஹேஷ் போட்டு தான் எல்லாமே இருக்கும். அ ம், அதுல வந்து எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐடி இருக்கும். நான் உங்களுக்கு ம், அனுப்பியிருக்கேன் இல்லையா? ஸோ ம், அந்த ஐடியும் சேர்த்து எனக்கு அதுல வந்து ஸ்டோர் ஆகும். எவ்வளோ சென்ட் ம், பண்ணியிருக்காங்க அப்படின்ற முதற்கொண்டு. ஸோ எல்லாமே ம், எனக்கு வந்து ஹேஷஸ் வச்சு யூஸ் பண்றதால என்ன ஆகும்னா, நம்மளோட நேம் வந்து ஓப்பனா வெளிய காட்டாது. பட் நம்மளோட ஐடி வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாரி இருக்கும். அதே மாரி இதுல வந்து என்ன இதாகும் அப்டின்னா, யாருமே அவ்ளோ ஈஸியா வந்து ஹேக் பண்ண முடியாது. அதாவது ம், இதுல வந்து மெயினா பிளாக் செயின் கான்செப்ட் பொறுத்தவரைல என்ன அப்டின்னா, செக்யூரிட்டி வந்து ஹை லெவலா இருக்கும். அதுக்காக மட்டும் தான். டேட்டா எல்லாமே என்கிரிப்ட் ஆகி இருக்கும். ஸோ இந்த மாரி இப்ப நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன்னா, இது ஒரு பிளாக்கா ஸ்டோர் ஆயிடும். இப்ப இன்னொருத்தவங்க வேற யாருக்கும் அனுப்பியிருப்பாங்க. அது ஒரு பிளாக்கா ஸ்டோர் ஆகும். இந்த மாரி ம். பிளாக் எல்லாமே சேர்ந்து சேர்ந்து என்ன ஆகும்னா, வேர்ல்டு வைடு கனெக்ட் ஆகி இருக்கும். ஒவ்வொரு ஆளா.
அதுதான் வந்து ஆ. பிளாக் செயின் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்ஸ் இதுல நீங்க வந்து ஒரு விஷயம் எழுதிட்டீங்க அப்படின்னு அத வந்து எரேஸ் பண்ண முடியாது. பிளாக் செயின் அப்படின்றது ஒரு நோட் மாதிரி. அந்த நோட்ல வந்து நம்ம என்ன விஷயம்னாலுமே நம்ம எழுதிக்கலாம். பட் ஆனா அத நம்ம எப்பவுமே எரேஸ் பண்ண முடியாது. சோ யார் என்ன ம். மிஸ்டேக் பண்ணாலும் டக்குன்னு வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி இருக்கு. ஓ! டிரான்ஸ்பரண்டா இருக்கும்ல. டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ம். ஓகே, ஓகே. ஓகேக்கா. இதுல வந்து கிரிப்டோ கரன்சிஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பிட்காயின், ஈத்தீரியம், எத்தீரியம். பிட்காயின், எத்தீரியம். சோ இதெல்லாமே வந்து அதுல யூஸ் பண்ற கரன்சிஸ். அதுதான் இதெல்லாமே. நான் வந்துட்டு இதுல இது கண்டுபிடிச்சேன். எப்படின்னா, அந்த 51% அட்டாக்குங்கிறத வந்துட்டு எப்படி பண்றாங்க? அந்த மாரி ம். விஷயங்கள வந்துட்டு நான் பார்த்தேன். ஆ ஆனா வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸும் என் கூட என் டீம்ல இருக்க பசங்களும் சொன்னாங்க, "இல்லை இது வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்றது? ஓ ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்க மாரி தெரியுது." ஆ ஏன்னா வந்துட்டு அது வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு அரைகுறையா தெரியுது. ஆனா வந்துட்டு கொஞ்சம் டவுட் இருக்கு அதுல. அ ஆமா, ஃபிஃப் ஆமா. அ 51% அட்டாக்ங்கிறது சென்ட்ரல்ல சென்டர் பிளாக் அட்டாக் பண்ணி, அப்படியே வந்துட்டு பாதி பிளாக் மேல கண்ட்ரோல் எடுத்து, அத வந்துட்டு மேனேஜ் பண்றாங்க. ஒரு கம்ப்ளீட் பிளாக்க. ஒரு கம்ப்ளீட் செக்டார. ஆ அதுல வந்துட்டு அவங்களே சேஞ்ச் பண்ற மாரி அதுல போட்டிருக்கு. ஆ ம். ஆனா வந்துட்டு பெரிய பெரிய பிளாக்ஸ வந்துட்டு இப்ப பிட்காயின், எத்தீரியம் மாரி இத அட்டாக் பண்ண முடியாது. ஆனா சின்ன சின்ன விஷயத்த வந்துட்டு அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. சோ இத ஸ்டாப் ம். பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதே பெரிய குழப்பம். அது சுத்தமா குழப்பிக்கிட்டே இருக்கு. அதுக்கு வந்து இந்த பிளாக் செயின்குள்ள போகணும்னா, இப்ப நான் சொன்னது எல்லாமே வந்து சும்மா ஒரு பேசிக்கான கான்செப்ட் தான். ரொம்ப ரொம்ப ம், பேசிக்கான இப்ப நான் சொன்னது. இதுக்குள்ளேயே ம், பார்த்தீங்கன்னா, பிரைவேட் கீ, பப்ளிக் கீ அப்படின்னு சொல்லிட்டு கீஸ் வந்து டிரைவ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம ம், வந்து இவ்ளோ கால்குலேஷன்ஸ் அந்த மாரி கொஞ்சம் கால்குலேஷன்ஸ் எல்லாமே அதுல வரும். அது எல்லாமே பண்ண பண்ண பிளாக் ஆட் ஆகும். அந்த மாரி உள்ள போக போக வந்து கான்செப்ட் வந்து வைடா தான் இருக்கும். அத வந்து ம், நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, பட் ஃபியூச்சர்ல நல்ல ஸ்கோப் இருக்கு பிளாக் செயின்க்குலாம். லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நல்ல ஸ்கோப் இருக்கு. ம். பட் அத உட்காந்து லேர்ன் பண்ணணும். ம். ஆனா இப்போ அது லேர்ன் பண்றதுக்கு டைம் இல்ல எங்களுக்கு. இப்போ ஆமா. ஏஐ ப்ராசஸ் பிளாக் பண்ணணும். செயின்னு கேட்கும்போது, இங்க சரி லிங்க்டின்ல ஏதாச்சும் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு ஆ சர்ச் பண்ணி பார்த்தேன். லிங்க்டின்லயுமே வந்துட்டு அவ்வளவா பிளாக் செயினுக்கு ஆள் இல்ல. ஐ மீன் அத சொல்லிக் குடுக்குற அளவுக்கு யாரும் பெருசா இல்ல. யார்ட்டயும் கேட்க முடியாது. நெட்ல வந்து ரிசோர்ஸஸ் வந்து அதுக்கு கம்மியா தான் இருக்கு. போட்டாலுமே வந்து நமக்கு இங்கிலீஷ்ல அந்த மாரி கொஞ்சம் யாருமே வந்து என்ன பண்ணலன்னா, கம்ப்ளீட் சீரிஸா அந்த மாரி யாருமே யூடியூப்லயுமே அப்லோட் பண்ணல. பிளாக் செயின்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் 2, 3 பார்ட் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வீடியோஸ் இருக்காது. அந்த மாரி ம். நெட்லயுமே ரிசோர்ஸஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு பிளாக் செயின். ஆனா இங்க ஏஐக்குன்னு பார்க்கும்போது சேட் பாட்டுக்குலாம் நெறைய இருக்கு. கோட்ஸ்லாம் நெறைய வச்சிருக்காங்க. ஆ ஆமா சாட்பாட் வந்து கொஞ்சம் ஈஸியா நம்ம வந்து கிரியேட் பண்ணிடுவோம். ஆ ஆனா வந்துட்டு இப்ப எனக்கு தேவைப்படுறது இந்த டிராஃபிக் டிடெக்ஷன் பாட்டு. நான் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ணி காமிக்கிறேன் என்னோட ஐடியாவ. ஆ ஒன் வெயிட் நான் காமிக்கிறேன். ஆ ஓகே. தெரியுதா? தெரியுது. ஆ அதுல வந்து போட்டிருக்கு பார்த்தீங்களா? ஆ ஸ்மார்ட் ஏஐ பேஸ்ட் சொல்யூஷன் ஃபார் டிராஃபிக் மேனேஜ்மென்ட் அண்ட் ரூட் வித் ஹை டிராஃபிக் ஃப்ரம் டிஃபரண்ட் டைரக்ஷன் அண்ட் ரியல் டைம் மானிட்டரிங் அண்ட் அடாப்டேஷன் ஆஃப் டிராஃபிக் லைட் டைமிங்ஸ்ன்னு போட்டிருக்கு. இதுல வந்துட்டு ஏஐ வச்சு ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணணும் அப்படி போட்டிருக்கு. இது வந்து நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் YouTubeல. ஆ ஆனா வந்துட்டு YouTubeலனா நெறைய இருக்கு. ஆனா வந்துட்டு ரொம்ப டிரான்ஸ்பரன்ட்டா குடுத்துருக்காங்க அத. நான் நம்ம கொஞ்சம் செக்யூரிட்டி அதிகமா இருக்கிற மாரி பில்ட் பண்ணணும். ஆமா. கொஞ்சம் இது பண்ற மாரி பில்ட் பண்ணோம். ஆனா ஹெல்ப்புக்கு தான் யார கேட்கன்னு தெரியலையே. அப்போ வந்துட்டு சரி நம்ம இங்க தானே படிச்சுட்டு இருக்கோம். அப்போ யாருக்காவது தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு கேட்கலாம்னு நெனச்சேன். ஹெல்ப் பண்ணுவாங்களா கேட்டா? பண்ணுவாங்க, பண்ணுவாங்க. நான் தர்ஷினி அக்காட்ட பேசுறேன். பேசிட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். ஆ டீட்டெயில் ஓகேக்கா. சொல்றேன். அவங்களே உங்ககிட்ட பேசுவாங்க. ஓகேவா? ஆ எனக்கு வந்து ஏஐ ஓகே. பத்தி அவ்வளவா ஐடியா இல்ல. நான் ஃபுல்லாவே வந்து இந்த டெவலப்மென்ட் ரிலேட்டடா தான் நான் படிச்சிருக்கேன். ஆ பட் ஆனா வந்து பைத்தான் டெவலப்மெண்ட் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ற மாரி இருக்கும். வேற எதுவுமே இருக்காது. பைத்தான் வச்சு தான் நீங்க ஃபர்தரா மூவ் பண்ணி கொண்டு போற மாரி இருக்கும். மிஷின் லாங்குவேஜ் இல்ல. மிஷின் ஆ லேர்னிங் எடுத்தோம் அப்டின்னா, அதுல வந்து அல்காரிதம்ஸ் அப்டின்னு சொல்லிட்டு உண்டு.
ஸோ லீனியர் அந்த மாதிரி நிறைய அல்கோரிதம்ஸ் உண்டு. லாஜிஸ்டிக் அல்காரிதம் அந்த மாதிரி. ஸோ ஒவ்வொரு அல்கோரிதம் வந்து ஒவ்வொரு ஒர்க் பண்றதுக்கு அந்த மாதிரி இருக்கும். ம். ம். வெப்சைட் கூட வெப்சைட் வந்துட்டு பில்ட் பண்றதுக்கு ஒரு பையன் ஸ்டார்ட் பண்ணிட்டான். இப்போ ப்ராஜெக்ட்ட மாத்தவும் முடியாது. எதுவும் பண்ண முடியாது. அவன் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி Okay. பாதி வேலைய முடிச்சுட்டான். இப்போ நான் வந்துட்டு இதுல புரோட்டோடைப் மட்டும் இப்போதைக்கு ரெடி பண்ணுவேன். ஈஸியா பண்ணிடலாம்ல, இது கஷ்டமா என்ன? பண்ணிடலாம் பண்ணிடலாம் தான். நான் அவங்க கிட்ட பேசுறேனே, பேசிட்டு உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? எனக்கு ஆ, இதை பத்தி அவ்வளோ ஐடியா இல்ல. ஆ, ஓகேக்கா. நான் அவங்க கிட்ட பேசுறேன். பேசிட்டு அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆ, எப்படி பண்ணணும் ஓகேக்கா. அப்படின்னு. ம், ஓகேக்கா. நீங்க எந்த காலேஜ்? நான் பொஞ்சஸ்லி நாகர்கோயில்ல. ஓகே ஓகே. அப்போ கேட்டு சொல்லுவீங்களா இன்னைக்கு இல்ல நாளைக்கு காலையிலக்குள்ள அப்படி? ஓகே, நான் இப்போ இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கிறேன். கேட்டுட்டு அவங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆ, ஓகே, ஓகே. இப்போ நான் என்ன பண்ணணும்? ஓகே. இப்போ இந்த ப்ராஜெக்ட் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அது ஆ, நீங்க லேப் கீழ வச்சிருக்கீங்களா? நமக்கு டைம் இருக்குல்ல. போட்டு பார்க்குறீங்களா ஆ, ப்ராஜெக்ட்? ஆ, லேப்ல தான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் நானு. குழப்பம் இல்ல. ஓகே ஓகே. அப்ப நீங்க போட்டு பாருங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. ஆ, சரி. ம். நீண்ட explorer. Okay. என்ரோல் பண்ணிட்டேன். New file. Box. Hmm. எப்போ சப்மிட் பண்ணணும்? ஐடியா 29. ஆமா 29 சொன்னாங்க. அவங்க வேணா கன்ஃபார்மா டேட் சொல்லல. ஆனா அதுக்குள்ள ரெடி பண்ணிருங்கன்னு சொன்னாங்க. ஓகே ஓகே. Title box.
போட்டு ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறது? இதுல பீட் க்ளோஸ் ஆயிருக்கு.
ம். இப்போ அக்கா கொஞ்சம் கோடு காமிக்கீங்களா? ஓகே. Present ஆகுதா ஸ்க்ரீன்? சார் ஆன் ஆகுது ஆனா. ஆகுது. ஓட கத்துதேனா? ஆய். ஹாய் வெரு.
முஸ்லிம் 9 மணி ஹவுஸ் ஒரு 10 நிமிஷம். முடிஞ்சது. கம்ப்ளீட் பண்றீங்களா? ஆ நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி காமிக்கிறேன். ஓகே. விண்டோ என்டையர் ஸ்க்ரீன் ஒச்ச பண்ணாங்க, ஒச்ச இதுக்கு பண்ணாங்க. இது கொடுத்துட்டு ஷேர் ஆகும். இன்னைக்கு பஞ்ச் ஓகே. ஓகே சூப்பர். நீங்க வந்து இதோட ஸ்கிரீன்ஷாட்டை வந்து அவங்க குரூப் வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அதுல அப்லோட் பண்ணிடுங்க. ஸ்க்ரீன் ஷேரா? ஓகே. இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டுருவீங்களா அதுல? ஓகே ஓகே. புரிஞ்சதுல எப்படி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. போட்டோ எடுத்து அனுப்பிடவா? போன் கையிலே இருக்கு. ஓகே. இதுவாவே இல்லை. அனுப்பிட்டேன். எனக்கு புரிஞ்சிருக்காது பக்கம். எதுவும் டவுட்ஸ் எதுவும் இருக்கா? இருந்தா ஆ கேளுங்க. இல்ல இல்ல டவுட்ஸ் இல்ல. ஃபர்ஸ்ட் பிக்சல் கொடுக்கறதுக்கு பதிலா பெர்சன்டேஜ் கொடுத்தனா நல்லா பெருசா இருந்துச்சு. ஓகே. அதுக்கப்புறம் பிக்சல்ஸ்ல பெர்சன்டேஜ் வந்து அதிகமான சைஸ், அதனால நமக்கு அது நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் பிக்சல் கொடுத்துட்டு கொடுத்தேன், கரெக்டா வந்துட்டு. ஓகே. 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 ஸோ இன்னைக்கு செஷன் வந்து அவ்வளோதான். ஆ புரிஞ்சது இல்லை, எதுவும் டவுட் எதுவும் இல்லைல்ல? இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். ஓகேவா? இப்போ டவுட் எதுவும் இல்லைக்கா, அவ்வளோதான். ஆ, சரி. ஓகே. ஓகே. சரி, ஓகே. நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ. நான் உங்களுக்கு அந்த தேங்க்யூ. ப்ராஜெக்ட் வந்து நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஓகேவா? ஸோ கேட்டுட்டு அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. மறக்காம கேட்டுருங்க. நான் உடனே கேட்குறேன். கிளாஸ் முடிச்சோடனே நான் ஃபர்ஸ்ட் அதை கேட்குறேன் உங்களுக்கு. ஆ கேட்டுட்டு ஓகே. சொல்றேன். லைக் ஓகே என்ன தேங்க்யூ. நேம் சொல்லுங்க? டிராஃபிக் லைட்டா? நான் உங்களுக்கு டாபிக் அனுப்பிவிடவா? எப்படி அனுப்புறது உங்களுக்கு? ம், நான் டாபிக் இருக்கு, நான் எப்படி அனுப்புறது? சாட் பாக்ஸ்ல போடுறீங்களா? இந்த போடுறேன் உங்களுக்கு. சாட் பாக்ஸ். பேஸ்ட். இருங்க, இன்னொரு டேப்ல காலம் இருக்கு, அதையும் அனுப்புறேன். மீடியம் பேஸ்ட். இதுதான். ஓகேக்கா, தேங்க்யூ. நோ அண்ட் ரெடியூஸ் பாதியிலே நிறுத்திட்டு. ஏது 12? என்னடா இது? எங்க எங்கேயோ அந்த இம்ப்ரூவிங் டிராஃபிக் ஃப்ளோ இங்க இருக்குது. காப்பி. பாதிலே நீ போயிட்டாங்க. இப்ப அந்த பாதியில இருந்து அனுப்பியிருக்கேன். சரி, ஓகே. நான் இது வந்து உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஓகேக்கா. ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ.